இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் சர்வீஸ்க்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்கள ஸ்கூல் பஸ்லேருந்து பப்ளிக் பஸ்ஸுக்கு வந்து மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இங்கே பஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்து வந்திருந்தோம். இந்த பாருங்கள், எதிர்க்க வந்து நிறைய பஸ் வந்து நிற்குது. நம்ம கோயம்பேடுலலாம் நிற்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், சின்னதாக காஃபி போட்டு குடிச்சிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ராகி மாவு இருந்தது, அதில் தோசை சுட்டு தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதம் வந்து புரட்டாசின்றதுனால கொஞ்சம் வெளியே சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும், அதுக்கு அடுத்தது வந்து நான்வெஜ்லாம் வந்து சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா, அதனால் சரி வீட்டிலே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ஒரு கொஞ்சம் பயம், இது வரைக்கும் குழந்தைங்கள தனியாக வந்து விட்டது கிடையாது. இருந்தாலுமே ஒரு இங்கே வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, பழகி பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு குழந்தைங்க எப்படி பழக்கமாகறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாலை அமாவாசை சமையல் தான். ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறமா வந்து சாம்பார், முருங்கைக்காய், வெண்டைக்காய் எல்லாமே போட்டு சாம்பார் வச்சுட்டு கேரட் பீன்ஸு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு தொக்கு, அப்புறம் பாயாசம் மட்டும் சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இன்றைக்கி பூஜையை வந்து நல்லபடியாக முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.